எல்லாருக்கும் வணக்கம். மத்திய பிரதேச மாநிலம் சீகோல் மாவட்டத்துல நர்மதை ஆற்றுல 11,000 லிட்டர் பாலை கலந்துருக்காங்க. என்னன்னு கேட்டா, நதிநீரை தூய்மைப்படுத்துறதுக்காகவும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் 11,000 லிட்டர் பாலை நாங்க நதியில கலந்துருக்கோம்னு சொல்றாங்க. இது எங்க மத நம்பிக்கைன்னு சொல்றாங்க. மக்களை புனிதப்படுத்துறோம்னு சொல்றாங்க. புண்ணியத்தை தேடி கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் சொல்ற உண்மை என்ன தெரியுமா? பாலை தண்ணியில கலக்கிறதுனால மீன் மாதிரியான நீர்வாழ் உயிரினங்கள் செத்து போகும்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழலுக்கு இது ஆபத்துன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் மகோபா மாவட்டத்துல பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கிற மதிய உணவுல பாலை கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்து அதுல ஒரு பாக்கெட் பாலை கலந்து பிள்ளைகளுக்கு பால்னு சொல்லி கொடுக்கிற வீடியோ வெளியாகிருக்கு. ஒரு பக்கம் 11,000 லிட்டர் பாலை தண்ணியில கலக்குறாங்க. ஒரு பக்கம் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து அதுல கொஞ்சோண்டு பாலை கலந்து இதான் பால்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுங்க புண்ணியம்? தண்ணியில வீணா பாலை கலக்கிறதா? பசிக்கிற பிள்ளைகளுக்கு, அழுகிற குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது தாங்க உண்மையான புண்ணியம். நம்ம எண்ணங்கள் எப்போ மாறப்போகுது? நன்றி.